இங்கே அன்னம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. அன்னம் தான் இந்த சீரியலோட ஹீரோயின் அப்படின்னு நம்ம நினச்சா, ஆனால் இங்கே ரம்யா தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்காவாக பிளான் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரம்யா நினைக்கிறது மட்டும்தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ரம்யா என்ன நினைக்கிறாளோ, என்ன பிளான் பண்ணுறாளோ, எப்படியெல்லாம் சதித்திட்டம் போடுறாளோ அது மட்டும்தான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கெடுத்தாலும் அவங்க மாமாவை வந்து பரவாயில்ல மாமா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாமா, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு அவங்க மாமாவையும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க சின்னத்தான கார்த்திகையும் வந்து நீங்கள் பேசாமல் இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே தான் வந்து சொல்லி சொல்லி வந்து கடைசி வரைக்கும் இவங்க 2 பேரும் கல்யாணத்தை நிறுத்துவாங்க அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஆனால் அது வந்து ரம்யா ஜெயிச்சு ஒரு வழியாக சரவணனை கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயுமே வந்து வந்துட்டா. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த அண்ணன் வந்து பார்த்துட்டே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. அவளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தான் அப்படின்னா, ஆனால் அதுக்கு பல மடங்கு முன்னாடி போயிட்டு ரம்யா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க. எங்கே போய் வந்து முடிய போகுது அப்படின்னு தெரியலை. ஆனால் ஒரு விஷயம் வந்து சொல்லி ஆகணுங்க. என்ன தான் எவ்வளோ தான் வந்து ரம்யா அன்னத்தை போட்டு அசிங்கப்படுத்தினாலும், அப்படியே எதுவுமே வந்து இல்லாத மாதிரியே அப்படியே எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு தான் அண்ணன் வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவோட பயங்கரமான சூழ்ச்சியில் வந்து அண்ணன் வந்து கதறி கதறி அழப்போகிறாங்க அப்படிங்கிறது கூட வந்து தெரிய வரும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ஏன் அப்படின்னா ரம்யாவோட பிளானே இந்த வீட்டில் இருக்கிற யாரையுமே வந்து சும்மாவே விடக்கூடாது. எப்படியாவது இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அழிக்கணும், நாசமாக போயிடணும் எல்லாரும் அப்படிங்கிறத மனசில் வச்சு மட்டும்தான் அவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. இல்லைனா ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லாத இந்த சரவணனை கல்யாணம் பண்ணிட்டு வர எந்த பொண்ணு தான் ஒத்துப்பா? அதுவும் ரம்யா வந்து சாதாரண ஆளாக கமிஷனராக வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி எந்த வேலையும் இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த சரவணனுக்கு போயிட்டு கழுத்தை நீட்டுவாங்க? ரம்யாவுக்கு இருக்கிற ஒரே நோக்கம் கார்த்தி தன்னை லவ் பண்ணி ஏமாத்தினது தான். அதுக்காக தான் அந்த வீட்டில் இருக்கிற கார்த்தி, அண்ணன், சண்முகம் வாத்தியார் எல்லாருமே வந்து ஒரு கை நம்ம பார்த்தே ஆகணும். என்னை வந்து துரோகம் பண்ணி என்னை எவ்வளோ தூரம் அள வச்சானோ அதை விட பல மடங்கு நான் அவங்கள அள வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே ரம்யா பிளான் பண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் இது எல்லா விஷயமும் கார்த்திக்குங்க தெரியும், அண்ணத்துக்கும் தெரியும். ஆனால் அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொறுமையாக இருப்போம், கொஞ்ச நாள் வந்து விட்டு பிடிப்போம், எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் போனோம் அப்படின்னா இங்கே செண்பகத்துக்கு அப்புறம் சரவணனுக்கு எல்லாருக்குமே அவளை பற்றி தெரிஞ்சிரும்ல. அப்போ அவங்களே வெளியே விட்டு துரத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தான் வந்து தெரியலைங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரம்யாவோட ஆட்டம்லாம் வந்து அடங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படியோ வந்து ரொம்ப நாள் கொண்டு போவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ரம்யா பிளான் பண்ணி எவ்வளோ தூரம் அன்னத்தை வந்து பழி வாங்கணுமோ, கொடுமைப்படுத்தணுமோ, இன்னும் அந்த வீட்டில் என்னென்ன பண்ண போகிறோமோ எல்லாத்தையுமே மொத்தமாக பண்ணி விடணும் அப்படின்னு தான் இப்போ அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காங்க. இது போதாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மணிமொழி வேறு பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு சப்போர்ட்டாக வேறு இருக்கா. இதுக்கு முன்னாடி அன்னத்துக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து மணி தான். அவங்க அம்மா வந்து அன்னத்தை பற்றி என்ன சொன்னாலுமே வந்து மணி தான் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். இப்போ ஏதோ போதாத காலம் அவங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால அந்த கேப்பை யூஸ் பண்ணி அப்படியே வந்து ரம்யா வந்து சிக்ஸர் அடித்ததில் மணியும் பார்த்திங்கன்னா ரம்யா பக்கம் விழுந்தாச்சு. இப்போ இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவளுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இனி என்ன நடந்தாலும் சரி, யார் பேசுனாங்களோ பேசலையோ, மணி வந்து அன்னத்தை எதிர்த்து கண்டிப்பாக பேசுவாள். அது ரம்யாவுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு. அதனாலேயே அவளை எப்படியாவது கைக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்னென்னமோ பேசி இப்படியே கெஞ்சி கூத்தாடுற மாதிரி நடித்து மணியை கூட்டிகிட்டு ஒரு வழியாக இந்த வீட்டுக்கும் வந்து வந்திருக்காங்க. இதுக்கப்புறமும் வந்து ரம்யா வந்து பேசுகிற எல்லா பேச்சுக்குமே வந்து அவங்க அத்தை செண்பகமாக இருக்கட்டும், இந்த மணியாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து பதிலடி வந்து அன்னத்துக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்னத்துக்கு வந்து ஆதரவாக வந்து கார்த்தி இருந்தாலும் சண்முகம் வாத்தியார் இருந்தாலுமே அவங்க 2 பேரும் சொல்ல போனோம் அப்படின்னா புள்ள பூச்சிங்க தான். அண்ணம் என்ன சொல்கிறாரோ பொறுமையாக இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உடனே பொறுமையாக இருந்துருவாங்க. மற்ற வறுபேச்சு பேசவே மாட்டாங்க. ஆனால் இங்கே ரம்யா அப்படி கிடையாது. ரம்யா அங்கே என்ன சட்டம் போடுறாலோ அதை நடத்தி ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தான் செண்பகம் வந்து இருக்காங்க. அதனாலேயே வந்து ரம்யா என்ன பிளான் போட்டு அன்னத்தை என்ன வேலை பார்க்க சொன்னாலுமே செண்பகமும் அதை வந்து கண்டிப்பாக வந்து ஆமாம் என் மருமக சொல்கிற மாதிரி நீ பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து சொல்லத்தான் வந்து போகிறாங்க. இது எல்லாத்தையுமே இவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அன்னம் கஷ்டப்படுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டே எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்க போகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீரியல் கொண்டு போகிறாங்கன்னே நினைக்கிறேன்.
இது பத்தாதுன்னு ரம்யா வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரம்யா அவங்க அம்மா வேற வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா மொதயே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஃபோன் பண்ணி, "என்ன ரம்யா, அந்த வீடு எப்படி இருக்குது? நீ நினச்சபடி உன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "இல்லைம்மா, இப்போ தான் நான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் இந்த ரம்யா யார், என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து தெரிஞ்சுப்பாங்க. முக்கியமாக இந்த சுடர்லாம் என் கால் தூசுக்கு கூட சமம் இல்லை. ஆனால் அவள் என்னடான்னா என்னை வந்து இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. முதல்ல நான் அவகிட்ட இருந்து தான்மா ஆரம்பிக்கவே போகிறேன். அவளுக்கு இந்த ரம்யா யார் அப்படின்னு சரியாக தெரியலை. இன்னும் கொஞ்ச நாள்லேயே அவளுக்கு நான் யார், என்னை கண்டாலே அவள் பயந்து வந்து ஓடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்ட பிளான் எல்லாத்தையுமே ஒன்றா அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஃபோனில் அவங்க அம்மாவுமே வந்து, "ஆகா பரவாயில்லையே, நம்ம பொண்ணு எவ்வளோ சூப்பராக பிளான் போட்டிருக்கா. ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கா. இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒரு பெத்த தாய் வந்து ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த குடும்பத்துலேயாவது நடக்குமா? ஆனால் இங்கே வந்து நடக்கும். கண்டிப்பாக சீரியலில் அது வந்து நடக்கும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு." அதுக்கப்புறம் வந்து, "பரவாயில்ல ரம்யா, நீ போட்ட பிளான் வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. இதை மட்டும் நீ நடத்திட்டேன்னு வைவேன், அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே உனக்கு கீழே தான் இருப்பாங்க. உன் காலடியில் தான் எல்லாருமே விழுந்து கிடப்பாங்க. கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு நல்ல செய்தி எனக்கு வந்து சொல்லு. நான் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவுமே வந்து சொல்லிவிட்டு, "சரி ரம்யா, நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. நான் அம்மா அப்புறமேட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் இங்கே ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா ஒரு வில்லத்தனமான சிரிப்பை சிரிச்சுக்கிட்டே வந்து, "அந்த சுடரை என்னென்ன பண்ணலாம் அவகிட்ட இருந்து நம்ம இந்த ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம். எப்படி ஆரம்பிக்கலாம்?" அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. அதான் நம்மக்கிட்ட இருக்காங்களே 2 ட்ரம்ப் கார்டு, நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டக்கூடியவங்க. அது சண்பகமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி, இது போதாததுக்கு சரவணன். சரவணன் வந்து எதுக்கு இருக்கான்னே தெரியலை. என்ன சொன்னாலும் மேடம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே தான் வந்து போய்கிட்டு இருப்பேன். கடைசி வரைக்கும் சுயமாக ஏதாவது யோசிக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியலை. ஏன் இங்கே சண்முகத்தை கடத்தினது ரம்யா தான் அப்படிங்கிற விஷயம் இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சப்போ கூட ஒன்றுமே வந்து சொல்லலை. அதை கூட அண்ணன் வந்து கேட்டா, "உங்கள் அப்பாவை இப்படி கடத்தி வச்சு இப்படி வந்து பண்ணியிருக்காளே, இதெல்லாம் நியாயம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?" அப்படின்னு அண்ணன் கேட்டப்போ கூட சரவணன் எதுவுமே பதில் பேசாமல், "என்னமோ ரம்யா பண்ணது தான் சரி" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து போயிட்டாரு. இதுலேயே தெரியலையா, சரவணன் வந்து உண்மையிலே ஒரு வேஸ்ட் பீஸ் தான். அவர் இருக்கிறதுக்கு இல்லாமையே கூட வந்து இருந்துடலாம் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னம் சீரியலில் வந்து பயங்கரமான பரபரப்பான விஷயங்கள் நடக்கும். ரம்யாவோட ஆட்டம் ஆரம்பித்த உடனே அண்ணன் வந்து என்ன கதி ஆக போகிறான்னே தெரியலை. அவங்க வீட்டில் இருக்கிற சுடராக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், சண்முகம் வாத்தியாராக இருக்கட்டும், செல்லக்கிளியாக இருக்கட்டும், எல்லாருமே எப்படி அவளை சமாளிக்க போகிறாங்க, அந்த வீட்டில் அவங்கெல்லாம் எப்படி நிம்மதியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் அடுத்தடுத்து நமக்கு காட்ட போகிறாங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இங்கே மணி, அதுக்கப்புறம் செண்பகம், சரவணன் இவங்க 3 பேருமே வந்து பயங்கரமாக ஆடாத ஆட்டம்லாம் ஆட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரிய வருதுங்க. சரி, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.